அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறைவனோடு இணைந்து நடப்போம், துன்பத்திலும் அவரோடு சேர்ந்து நடப்போம் இல்லையா? எந்நிலையிலும் நாம் அவரையே தேடுவோம். அப்படி தேடும்போது நமக்கு எல்லாமே ஒரு நிறைவாக கிடைக்கும். இந்த நாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் என்று அவர் இன்று நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் என்று பார்ப்போமா? இறைவாக்கினர் ஆமோஸ் எழுதிய நூல் அதிகாரம் 9 இறை வார்த்தை 1-3 முடிய. பலிபீடத்தில் ஆண்டவர் நிற்பதை கண்டேன். அவர் சொன்னார், தூணின் முகட்டை இடித்து போடு, மேல்தளம் ஆட்டம் கொடுக்கட்டும். மக்கள் அனைவருடைய தலையிலும் அதை உடைத்து தள்ளு. அவர்கள் எஞ்சியிருப்போரை நான் வாளால் கொன்று போடுவேன். அவர்கள் ஒருவரும் ஓடிப்போக மாட்டார், ஒருவர் கூட தப்பி பிழைக்க மாட்டார். பாதாளம் வரையில் அவர்கள் இறங்கினாலும் அங்கிருந்தும் என் கை அவர்களை இழுத்து வரும். வான் மட்டும் அவர்கள் ஏறி போனாலும் அங்கிருந்தும் நான் அவர்களை பிடித்து வருவேன். கர்மேல் மலையுச்சில் ஓடி ஒளிந்து கொண்டாலும் அவர்களை தேடி பிடித்து அங்கிருந்து கொண்டு வருவேன். என் கண்களுக்கு தப்பி ஆழ்கடலில் மறைந்தாலும் அங்கும் அவர்களை கடிக்கும்படி பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன். பிரைஸ் தி லார்ட். அதாவது மக்களே, இறைவனோடு இணைந்து நம்ம எதுவுமே செய்யலைன்னா நாம் பயப்பட வேண்டாம் அந்த இறை வார்த்தைக்கு இல்லையா? அவருக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் போதும், அவருக்கு உரிய மக்களை துன்புறுத்தும் போதும், எள்ளி நகையாடும் போதும், அப்படி செய்பவர்களுக்கு தான் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த வார்த்தை. பலிபீடத்தருகில் ஆண்டவர் நிற்பதை கண்டேன். அவர் சொன்னார், தூணின் முகட்டை இடித்து போடு. எவ்வளவு கோபம் இருந்தால் பலிபீடத்தில் நின்றுக்கிட்டு இதை இடித்து போடுன்னு சொல்லுவார். அங்கே எவ்வளவு மக்கள் இருப்பாங்க. பலிப்பீடம்னா திருப்பலி நடக்கிற இடம் இல்லையா? அந்த இடத்துல அப்படி ஒரு காலம் வரும் இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாலேயே நாம் நம்மளை ஆயத்தப்படுத்தினோம் என்றால் நாம் நிறைவாக இருப்போம். அந்த நாளில் அவர் சினங்கொண்டு அப்படி ஒரு செய்கின்ற நாளில் நாம் அந்த இடத்தில் இருக்க மாட்டோம். அவருக்கு சித்தம் என்றால், நாம் அவருடைய பிள்ளைகள் என்றால், அவரை மட்டும்தான் நாம் நம்பியிருக்கிறோம் என்றால், அந்த நாளில் நம்மளை அவர் அங்கே கொண்டு செல்ல மாட்டார். உண்மையா பொய்யா? உண்மைதான். ஏனென்றால் அவர் நம்மளோடு இருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி, நீ என்னுள்ளும் என் இறைவார்த்தை உன்னுள்ளும் நிரம்பி இருந்தால் நீ கேட்பதை அனைத்தும், அது எப்படி கேட்குறது? நீ விரும்பி கேட்பது அனைத்தையும் நான் தருவேன்னு சொல்கிறாரா இல்லையா? அப்போது நாம் அவருக்குள்ளே நடக்கும்போது கண்டிப்பாக எல்லாம் நன்மையாக நடக்கும். ஏன்னு கேளுங்க, தப்பு செஞ்சவங்க பாதாளம் வரைக்கும் ஓடினாலும் விடமாட்டாராம், கடலுக்குள்ளே மறைஞ்சாலும் விடமாட்டாராம், வான் முகட்டை தொடுற அளவுக்கு நான் பிளைனில் ஏறி வேறு ஊர் தப்பி போயிடுவேன்னு சொன்னாலும் விடமாட்டாராம். அப்போது பாவம் செய்பவர்கள் பெருகுவதால் அவர் சினம் வருகிறது இல்லையா? அப்போ அந்த பாவங்கள் குறையும் போது, பாவம் செஞ்சவங்க மன்னிப்பு கேட்கும் போதே கண்டிப்பாக மன்னிப்பு உண்டு இல்லையா? அவர் பாவிகளை தேடி தானே வந்தார். பாவிகளை தேடி வரும்போது அந்த பாவத்தின் மொத்த சம்பளம், அந்த பாவத்தில் நான் விலக மாட்டேன், நான் பாவத்தில் தான் இருப்பேன் அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாதல்லவா? அதிலிருந்து நம்ம விலகிட்டோம்னா நமக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். அப்போ பாவங்கள் பெருகும் இடத்தில் கண்டிப்பாக அழிவு உண்டு. அழிவுகள் இருக்குல்ல, எல்லா பக்கமும் எந்தெந்த பக்கம் எப்படி அழிவு நடக்குன்னே நமக்கு தெரியல இல்லையா? அப்போ பாவங்கள் இருக்கிற இடத்துல அழிவு நடக்கு. நிலநடுக்கங்கள் வருது. அவர் ஏற்கனவே சொல்கிறார்ல, நிலநடுக்கம் வரும், நிறைய போர்கள் வரும், ஒரு நாட்டை எதிர்த்து நாடு எதிர்க்கும், தலைவனை எதிர்த்து தலைவன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ எல்லாமே நடக்கும். இறைவார்த்தையில் கொடுத்த வார்த்தையின்படி எல்லாமே நடக்கும். ஆனால் அவருக்குரிய மக்களை, இவ்வுலகில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற மக்களை அவர் கண்டிப்பாக தனித்து பிரித்து பாதுகாப்புடன் நம்மளை வழிநடத்துவார் இல்லையா? அப்போது நாம் என்ன செய்யணும்? இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழணும். எந்த நிலையிலும் நான் இறைவனை விட்டு பிரிய மாட்டேன், அவர் என்னோடு இருப்பதால் அவர் என்னை வழிநடத்துகிறார், என்னை பாதுகாக்கிறார், என்னை பலப்படுத்துகிறார், அந்த சிந்தனையோடு நாம் இருந்தோம் என்றால் எல்லாமே நமக்கு நிறைவாக நடக்கும். அந்த நிறைவை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு கூட இணைந்து நடக்க வேண்டும் மட்டும்தான் நினைக்கிறோம் ஆண்டவரே. அதனால் எது நடந்தாலும் நன்றி சொல்லுகின்ற அந்த நாவை மட்டும் தாரும் ஆண்டவரே. எப்பொழுதும் நன்றி சொல்லி உம்மை மகிமைப்படுத்திக் அந்த வல்லமை எங்களுக்கு தந்து நிறைவுபடுத்தும் ஆண்டவரே. எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற அந்த மன பக்குவத்தை தாரும் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்களுக்கு என்ன நடந்தாலும் அதை நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி தான் எல்லாம் நடக்கும் என்று நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதோடு கூட உம்மோடு நாங்கள் பயணிக்கும்படி தேவர் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.